is sponsored by BuyMode. Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு கிச்சனில் போனால் சாப்பாடுக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு குழம்பு வைக்க போகிறேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடுகு, கருவேப்பிலை இது 3ம் போட்டு பொடிஞ்ச உடனே பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கவங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி டீப் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 4 பல் அதே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி தேங்காய் போட்டு நல்லா வதக்குங்க. தேங்காய் நல்லா ரோஸ்டட் ஆகணும். தேங்காய் நல்லா ரோஸ்டட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. எப்பயுமே எல்லா சமயத்துக்கும் நம்ம தூள் உப்பு யூஸ் பண்ணுறத விட கல் உப்பு யூஸ் பண்ணால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி, அதை ஊரெல்லாம் வைக்க வேணாம், அப்படியே அந்த இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ட்ரையாக வணக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே சூடாகட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வித் புதினா 2ம் ஒரே குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதையும் இதில் போட்டு நல்லா வணக்குங்க. இது போடும்போது நிறையா இருக்குங்க, ஆனால் போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்களா ரொம்ப கம்மியாக சும்மா ஒரு 4 பீஸ் தான் போட்ட மாதிரி இருக்கும். பட் சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆற விடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி முடிச்சுருங்க. அது ஆறிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு டெய்லியும் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் பூசணிக்காய் ஜூஸ் குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதில் பூசணிக்காய் விதை எடுத்து தோல் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் சூப்பராக இருக்கும் குடிக்க. தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் கசப்பாலாம் இருக்காது. போட்டு இதை குடிச்சுனா காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. உடம்புல இருக்க கழிவுகள்லாம் இறங்கி சுத்தமான உடம்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே பக்கத்தில் நம்ம புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 3ம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அதை அரைச்சிட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கிங்க. சுட சுட சாதத்தோட சூப்பர்.